நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரெண்டு டீமுக்குமே இந்த வெற்றி மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் டவுன் த ஆர்டர் விளையாடலாமா? இல்லை, அவங்களுக்கு ஓப்பனர் தான் ப்ராப்ளம். அதனால் டவுன் த ஆர்டரில் அவங்களுக்கு பேக்டாக இருக்குது. ஓகே. அதனால் ஓப்பனிங் ஸ்லாட் தான் இருக்குது. விளையாடுறதுனாக்கா ஓப்பனிங் தான் விளையாடணும் அவர். ரெண்டாவது, மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச் பிரமாதமாக வின் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல இதில் ஹை ஸ்பிரிட்டில் இருக்காங்க அவங்க. அண்டு டீம் நல்லா ஜெல் ஆகிடுது. இப்போ எல்லாருமே ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு போன மேட்ச் இந்த வின் பண்ணதுக்கு இந்த கேப்டன்சிக்கு காரணமே ரோஹித் சர்மா தான் சொல்கிறாங்க. உள்ளேருந்தே கேப்டன் பண்ணாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கு அந்த கரண் சர்மாவை கொண்டு வான்ட்டு சொன்னது அவர் தான் அப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் ரோஹித் சர்மா இஸ் கோஆப்ரேட்டிங் ஃபுல்லி. ஓகே. ஒன்லி திங் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஃபார்மில் இல்லை, அவ்வளோதான். ஓகே. பட் மற்றபடி தெர் இஸ் நோ வேகன்சி இந்த மிடில் ஆர்டர். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. மொத்தம் 12 இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஓகேவா தான் இருக்குது, 136 அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ஓப்பன் பண்ணலாமா? ஏன்னா திலக் வர்மா நம்பர் 3 ரொம்ப நல்லா ஆடுவார், நம்பர் 4 விட. அதெல்லாம் வேணாம். ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர் நோ யூஸ். வெரி சிம்பிள். நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டார் அவர். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் போய் ட்ரை பண்ணார். ஆமாம். கில்ல முன்னாடி அமிச்சிட்டு இவர் பின்னாடி போனார், எல்லாம் பண்ணார். ஒர்க் அவுட் ஆகலை. அவருக்கு இந்த ஃபஸ்ட்டு பவர் பிளே தான் அவரோட கப் ஆஃப் டீ. அதில் அவர் அடித்து அந்த அதிரடி அடித்து 6 ஓவர்ஸில் 70-80 கொண்டு வரது தான் அவரோட நோக்கம். ஓகே. அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னாக்க, ரோஹித் சர்மா அதில் ஈஸ் ரெடி டு சிட். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சில் உட்காந்துருக்காரு, அதனால இது இல்லை. பட் ஆள் இல்லை வேறு ஓப்பனிங்க்கு. போத் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் தண்டம், டோட்டலி தண்டம். இல்லைன்னா பேசாமல் உள்ளே யாராக இருந்தால் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். அது இருக்கிறதே எனக்கு ஐடியா இல்லை. ஓகே. பட் இவங்க ரோஹித் சர்மாவை வச்சுப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த கேப்டன்சி க்ளூ நிறையா கொடுக்குறாரு அண்ட் பெப்டாக் நிறையா பண்ணுறாரு. ஸோ அந்த அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஓகே. அந்த ஒரு இடத்துக்கு தான் வரேன். இப்போது லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா கரண் சர்மாவை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுத்துருக்கலாம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கலாம். இப்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா டீமில் அந்த ஃபீல்டில் இருக்கிறது ஹர்திக் பாண்டியா. ஒரு வேளை தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஹர்திக் பாண்டியா மேலே தான் அந்த பிளேம்ஸ் எல்லாம் வரும். அதுதான் சொல்கிறேன். ரோஹித் சர்மா வில் சஜஸ்ட் ஒன்லி ஹர்திக் பாண்டியா. கேட்காது அவரோட இஷ்டம். உடனே ரோஹித் சர்மா தான் சொன்னார், காட்டி கொடுக்கலாம் மாட்டார். இல்லை, அவர் தான் கேப்டன், அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணணும், ரோஹித் சர்மா அட்வைஸை காதில் வாங்கிக்கணும். எது சரியோ அது பண்ணணும். அதுதான். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, ரோஹித் சர்மா ஒன்று, சூரியகுமார் ஒன்று சொல்லுவான், பும்ரா ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. சின்ன பையன் 12th மேன் கூட ஒன்று சொல்லிட்டு போவோம். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல டிசிஷன்லாம் தப்பு. யூ ஹாவ் டு ஹேவ் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. இது ஃபெயில் ஆச்சுன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா அது, அப்படி இருக்கணும். சப்போஸ் விக்கெட்டே ஓடல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பிளான் பி போனாக்க கரண் சர்மாவை கொண்டு வான்னு கோச் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் கோச்சோட வேலை. அதுவும் சரியால என்னன்னாக்கா சாண்ட்னரை கொண்டு வான்னு சொல்லிடணும். இந்த மாதிரி அவங்க முதல் நாளே பிளான் பண்ணணும். இதெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணுறதுலாம் நடக்காத காரியம். அது இந்த மாதிரி பிக் டோர்னமெண்ட், பெரிய டோர்னமெண்ட், இது ஒவ்வொரு மேட்சும் கோல்டு அவங்களுக்கு. அதில் போய் அந்த மாதிரி சொதப்பலாம் மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணுறதுலாம் அந்த காலம் 10 வருஷம் முன்னாடி. இப்போ அதெல்லாம் மெக்கானிக்கலாக கிளியராக அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு 10-12 கோச் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், மும்பை இந்தியன்ஸ்க்கு அங்கங்கே புள்ளி கரெக்டாக இருக்கு. அந்த புள்ளி கோலம் ஆக போகும்போது ஆப்போனன்ட் டீம் அன்னைக்கு சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கோலம் ஆயிடுச்சா? இல்லை, இவங்க போன மேட்ச் டெரிஃபிக் விக்ட்ரி. அதுதான் ரியல். நான் கூட சொன்னேன், கோ ஃபார் த ஜூகுலார்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே என்னடாக்க கழுத்தை நெரிக்கணும். அந்த சான்ஸ் கிடைக்கும் போது கழுத்து எப்படி அந்த டைகர்லாம் என்ன பண்ணும், மான் அந்த கொஞ்சம் அந்த சான்ஸ் கிடைக்கும்போது டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடும். மானோ அனிமல் எனி அதர் அனிமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் மும்பை கரெக்ட் டயத்தில் அதை பிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வருஷம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 18 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் பட் முதல்ல நிறைய சொதப்பி விடுவாங்க. அது ஏன்னா டீம் செட் ஆகாது அவங்களுக்கு. 3 மேட்ச் 4 மேட்ச் 5 மேட்ச் உதப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஓடுவாங்க. அது அவங்க ஹேபிட்டு. பட் கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸ் அவங்க பிளே ஆஃப்கே வரல. அண்ட் ஈவன் 9-10 தான் வந்தாங்க. அதனால் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் பேட் டீம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. எஸ்ஆர்ஹெச்
on their day they are the best side in the IPL 25. ம் ஆனால் ஆன் their day வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆமா. அதனால் இப்போ ஐ திங்க் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க போல இருக்கு. 9th பிளேஸ்ல இருக்காங்க. சிஎஸ்கே லாஸ்ட். அதாவது சிஎஸ்கே லாஸ்ட்டா whatever it is. அவங்க சிஎஸ்கே ஒரு வின் பண்ணிட்டாங்க, ம் எல்லாரும் ஒரு வின் பண்ணியிருக்காங்க அதில். பட் என்ன கேட்டாக்க எஸ்ஆர்ஹெச் வந்து மச் சுப்பீரியர் சைட் தேன் லாஸ்ட் பிளேஸ் ஆர் 9th பிளேஸ். ம் அவங்க வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் அந்த போலிங்கில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாம்பா போயிட்டாரு, அது ஒரு பெரிய அடி. அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் சரியாக போடுறதில்ல. ம் இதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஜிஷான் ஒருத்தனை வச்சுட்டு இருக்காங்க. அண்டு மற்றபடி வந்து ஹர்ஷல், உனத்கட், முல்டர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ட் பேட் கமின்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர் சுமாராக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கோர் ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். இப்போ இந்த எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, சிஎஸ்கே 3 பேருமே பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே மேலே மேலே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு சிஎஸ்கே இந்த 3 டீமுக்குமே வந்து முத்தரப்பு T20 கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஆமாம் இருக்கு. இதில் எந்த டீமுமே 3ல் ஏதோ ஒரு டீம் அவங்களுக்குள்ள நடக்கிற மேட்சஸில் வெளியே போயிடலாம். ஏன்னா சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச்னு அடுத்தடுத்து மோதுறாங்க. எம்ஐ எஸ்ஆர்ஹெச் அதை பார்த்தேன் நான். பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல வேணாம், இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து மிடில் தான் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் மிடில் கூட இல்லை. மொத்தம் 70 மேட்சஸில் 35 கூட வரல ஒன்றும். அதனால் வந்து மிடில் வந்தால் தான் நமக்கு தான். பட் இதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ என்ன கேட்டாக்க இந்த 3 டீமுமே ஏற்கனவே வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து என்ன வேணா ஆகலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போயே நம்ம வந்து லாஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹோம் கிரவுண்டில் அந்தந்த டீம் வந்து அண்டர் பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க, இல்லை வந்து தோற்று போயிடுறாங்க. ஹோம் கிரவுண்டில் அண்டர் பெர்ஃபார்மிங் பற்றி ரொம்ப நம்ம ஒரி பண்ணி வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். அது மாதிரி தட் இஸ் நாட் நெசசிட்டி. ஓகே, பட் டெஃபினட்டாக வந்து ஸ்பிரிட் ஆஃப் தி மும்பை டீம் இஸ் வெரி வெரி ஹை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இப்போ செம்ம விக்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுவும் தோத்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் தோத்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பை ஷியர் டீம் ஒர்க் அண்ட் கேப்டன்சி. அதனால் தேர் ஆன் டாப். பட் எஸ்ஆர்ஹெச் வந்து சாலிட் பேட்டிங் வச்சுருக்காங்க. அந்த பேட்டிங் மறுபடியும் கிளிக் ஆச்சுனாக்க தென் எஸ்ஆர்ஹெச் கேக் வாக் அவங்களுக்கு. அண்ட் பட் எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறான் போலிங் எடுக்கிறான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் கிளிக் ஆகலை, ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் கிளிக் ஆகுது. கிளிக் ஆகுதுன்னா என்னன்னாக்கா அவங்க வந்து தே டோன்ட் பிலீவ் இன் சேசிங். அவங்களுக்கு பயப்படுறாங்க சேஸில். அதனால் கடைசி வரைக்கும் இனிஷியலானாக்க நல்லா விளாட்றாங்க. கடைசி செகண்ட் பால்ட்டாக கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் அவங்க டாஸை வின் பண்ணி பேட்டிங், மும்பை டாஸை வின் பண்ணால் போலிங் தான் எடுப்பாங்க. அவங்களே தான் பெட்டர். ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, டீம் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஹோம் கிரவுண்டை வந்து ஒரு அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க ஹோம் கிரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும்போது பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அதனால தூத்து போயிடுறாங்க. ஸோ டீம் செலக்ஷன் அதாவது இப்போ சிஎஸ்கே எங்காவது போகிறாங்க வச்சுக்கோங்க, எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்ட் தான் சிஎஸ்கேக்கு. இப்போ இஃப் சம்படி சேஸ் சென்னை தான் கிடையவே கிடையாது. இல்லை, ஃபேன் பேஸ் ஓகே. இல்லை இல்லை இல்லை, அங்கே போய் இப்போ மஞ்சள் ட்ரெஸ் தான், எல்லா கிரவுண்ட்லேயும் மஞ்சள் ட்ரெஸ் தான். சார் இல்லை சார், அது கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் வந்து தோனி சிஎஸ்கே தான் எல்லா கிரவுண்டும். இப்போ மும்பையில் போனால் கூட மும்பையில் மஞ்சள் ஷர்ட் தான் பார்க்கலாம் சார். அது ஓகே சார், ஃபேன் பேஸ் வேற, பிச் கண்டிஷன்ஸ் வேற. இல்லை என்ன பிச் கண்டிஷன்? இல்ல, ஒரு பிட்ச் வந்து வான்கடைனா பேட்டிங்க்கு ஏதோ மாதிரி இருக்கும், சென்னைனா ஸ்பின்னருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சென்னை பிளேயர்ஸ் சென்னைக்கு அவன் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வருவாங்க, இவங்க அங்கே போனால் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போவாங்க. அது யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். அப்படிதான் ஆகுது சார். இந்த மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் வந்து சுட்டிட்டு போயிட்டான்ல, கேகேஆர் வந்து சுட்டிட்டு போனாங்க. அதனால வந்து அது கூட பண்ணலனாக்கா யூஸ்லெஸ் டீம்ஸு. சைடில் வந்து 2 விக்கெட்டை பார்த்து தான் 11 செலக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக விக்கெட்டில் ஸ்பின் விக்கெட்டாக அதுக்கு ரெடியாக 3-4 பேர் வச்சுருக்கணும். மும்பை ஆகட்டும், ஒரு இவங்க ஆகட்டும், எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும். சப்போஸ் பேட்டிங் விக்கெட்னா பேட்ஸ்மேன் நிறைய அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் இம்பேக்ட் பிளேயர் அதுக்கு தான் இருக்காங்க. இந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து டாஸை வின் பண்ணிவிட்டு என்ன பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் முதல்லலாம் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து நீ அனௌன்ஸ் பண்ணணும்பாங்க இருந்தது ரூலு. இப்போ வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து அனௌன்ஸ் பண்ண வேணாம், 5 பேர் உள்ளே இருக்கலாம். அதில் யாராவது ஒருத்தனை நீ பிக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாம், கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. கண்டிஷன் அண்ட் பிட்ச் கண்டிஷன்,
மேட்ச் கண்டிஷன் அதையும் ஏற்ற மாதிரி. பும்ரா 2021 அப்புறமா பும்ராவோட ஒரு ஓவர்ல 2 சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் கருண் நாயர். இன்னைக்கு என்ன நடக்கலாம்? ஏன்னா எல்லாருமே எஸ்ஆர்ஹெச்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா? பும்ராக்கு என்ன சிக்கல் நினைக்கிறீங்க ஆஃப்டர் இன்ஜுரி? பும்ராக்கு சிக்கல் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கருண் நாயரோட கேமு ஓகே மோஸ்ட் சுப்பீரியர் கேம். அவர் வந்து அனாவசியமாக அடிச்சார். எப்படி அடிச்சார்னு இல்லை, அதாவது சிக்ஸ் எப்படி வேணால் போகலாம். இப்போ நீங்கள் இப்படி அடிச்சு எட்ஜ் எடுத்துட்டு தலைக்கு மேலே சிக்ஸ் போகலாம், இல்லைன்னா வெளியே போகிற பால் இப்படி அடிச்சு சிக்ஸ் போடலாம். அதை பற்றி இல்லை. இவர் அடித்த சிக்ஸ் வந்து மோஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் சிக்ஸ் ரெண்டும். அதில் பும்ரா ஆடி போயிட்டார். இட் இஸ் நாட் அ பேட் பால், ரெண்டும் குட் பால். பட் இவர் அந்த ஃபார்மில் பியூட்டிஃபுல்லாக பிக் பண்ணார். கரெக்டாக அந்த ஷஃபில் பண்ணி அந்த லெக்குக்கு வர பாலை வந்து கிளியராக பிக் பண்ணார் பியூட்டிஃபுல்லாக. ஸோ அது வந்து ஃபுல் கிரெடிட் டு கருண் நாயர். பும்ரா ஒன்றும் பேடாக போடல, கருண் நாயர். அதில் பும்ரா ஆடி போயிட்டார் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் ஆச்சு. அது ஒருவேளை பும்ரா வந்து கொஞ்சம் அஜிடேட்டடான்னு தெரியல. பட் பும்ரா காம் மேன் தான். அந்த ரன் ஓடி மோதி அது ஆச்சு. பட் அது சமாதானம் ஆகிருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. ஆமாம், மன்னிப்பு கேட்டார் இவர் கருண் நாயர். பட் என்னன்னா சுப்பீரியர் பேட்டிங் அன்னைக்கு. அதுதான் அந்த மாதிரி ஒரு அதுவும் 8 வருஷம் கழிச்சு வராரு, 3 வருஷம் கழிச்சு ஐபிஎல் விளையாடுறாரு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த இன்னிங்ஸு, அதுவும் 3 மேட்ச் 4 மேட்ச் சான்ஸ் கொடுக்கல, 5வது மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பிரமாதமான இன்னிங்ஸு. இட்ஸ் எ லெசன் டு ஆல் யங்ஸ்டர்ஸ். ஓகே ஓகே. நாளைக்கு பும்ரா டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவார். அவர் வந்து இன்ஜுரி வந்து எஸ் கம் ஓவர் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு கொஸ்டின் எனக்கு. ஓகே. அந்த இது ஏன்னா இவரோட யார்க்கர் பால் வந்து த எஃபர்ட் ஹி கிவ்ஸ், கை எப்படி வச்சுட்டு இப்படி போடுறதில்ல, அது வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் இருக்கும் பேக்கில். ஏன்னா பேக் வந்து இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வருது. ஓகே. மற்ற இப்போ ஆகாஷ் தீப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேக்கில் பெண்டே பண்ண முடியாது, அப்படியே போடுவார். அது மாதிரி அதெல்லாம் ஈஸி போலிங். பும்ரா வந்து அப்படி இல்லை, த எஃபர்ட் கம்ஸ் ஃப்ரம் பேக். பிவட்டிங் பண்ணிவிட்டு காலை இப்படி வச்சுட்டு பாடி இப்படி பெண்ட் ஆகிட்டு அப்புறம் இப்படி வருது. ஸோ அதில் வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரி. அவர் ஸ்ட்ரெயின் ஆகி ஹர்ட் ஆச்சுனாக்க இஸ் பேட் ஃபார் இந்தியா. எம்ஐயில் போல்ட் இருக்காரு, தீபக் சகர் இருக்காரு, 2 பேருமே டீசெண்டாக பால் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அபிஷேக் சர்மா, அப்புறம் டிராவிஸ் ஹெட்டு, அப்புறம் இஷான் கிஷன், 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர். இதில் இந்த பேட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்ஐ பவுலர்ஸ் அங்கே ஓப்பன். எம்ஐ பவுலர்ஸ் வந்து எனி டைம் பெட்டர் தேன் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ். இல்லை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அதுதான் சொல்கிறேன். எம்ஐ பவுலர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் நல்லா போடுவாங்க. இவங்க 3 பேரும் வந்து வெரி குட் பவுலர்ஸ். பட் இவங்க 3 பேரும் அதிரடி அடிக்கிறது வந்து அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி அடிக்கிறாங்க இவங்க 3 பேரும். எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா எந்த பவுலர் போட்டாலும் அடிக்கிறாங்க. அதனால அது ரொம்ப எக்ஸைட்டிங் டு வாட்ச். அதனால் வந்து இட்ஸ் எ டஃப் ஃபைட் பிட்வீன் மும்பை பவுலர்ஸ் வர்சஸ் ஹைதராபாத் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் 3 அது இங்கே ஃபர்ஸ்ட் 3. பட் இதில் வந்து என்னென்னாக்கா இந்த சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மா 2 பேரும் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் மும்பை. அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் அங்கே இல்லை ஹைதராபாத். அதில் தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஓகே. 5 பவுலர்னா 5 பேருமே மேட்ச் வின்னர் மாதிரி இருக்காங்க. 6 பவுலர் இருக்காங்க. 6 பவுலர் விக்னேஷ் புத்தூர் வேற இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்காரு, விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, அஸ்வினி குமார் இருக்காரு. ஆமாம், அது யாரும் தெரியல சூஸ் பண்ணுறதுல. ஆமாம். ஓகே. அதனால் எனிடே சுப்பீரியர் பவுலர். ஓகே ஓகே. வான்கடே ஒரு மாதிரி ஓரளவு சின்ன கிரவுண்டு தான். வந்து எவ்வளவு அடிச்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் டீசன்ட் ஸ்கோரா இருக்கும்? இது ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹைதராபாத் டீம் பற்றி சொல்ல முடியாது. அடிச்சா 300 இல்லைன்னா 30 அந்த மாதிரி சைடு. இது ரொம்ப டேஞ்சரஸ் சைடு. இது நம்ம பார்த்துட்டோம் 2-3 மேட்ச் ரொம்ப கேவலமாக அவுட் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது சின்ன கிரவுண்டாக இருந்தாலும் பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் அவங்க வந்து ஆன் த டே, அதான் நான் முதலே சொல்லிட்டேன், அவங்க நாள் வந்துச்சுனாக்கா அடிச்சிடுவாங்க, கீச்சிடுவாங்க. அது மாதிரி மும்பை அதே மாதிரி தான். மும்பை பேட்டிங்கும் நாட் வெரி குட் பிகாஸ் 1, 2, 3 ஃபெயிலியர். ஆமாம். அப்போ 3, 4, 5 ஓரளவு விளாடுறாங்க. அதுக்கப்புறம் டெய்லும் ஃபெயிலியர். ஸோ ஒரு மாதிரி அறகுறையாக இருக்குது. அந்த பவுலிங்கில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் கேப்டன்சியில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். 50-50 சொல்லலாம். பட் இதுனாக்க பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் வில் டூ வெல். பேட்டிங் கிளிக் ஆகலன்னா டெஃபினட்டாக எம்ஐ வின். அப்படிதான். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் கிளிக் ஆகலன்னா எம்ஐ வின். ஸோ எம்ஐ ஆல்ரவுண்ட் கேம் இருக்குது. ஓகே. பட் எம்ஐயில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது.
ம் அந்த 2 ஃபாரினர்ஸும் யூஸ்லெஸ். ம் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ். ஓகே. ஆமாம், அதனால் வந்து அவங்கள பதிலா வேறு ஏதாவது எடுத்தால் உண்டு. 3வது வந்து ரோஹித் சர்மா. ம் ஸோ 3 பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு 1, 2, 3 வந்து சரியில்லை. ம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன கேட்டாக்கா உள்ளே யாராவது இருக்காங்கன்னா அவங்கள அனுப்பிச்சிட வேண்டியதான் ஓகே. மேலே ஸ்ட்ரெயிட் அவே பிளைண்டாக. ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. ம் ம் நமந்தீர் வந்து கேன் ஓப்பன். ஓகே. அவர் நல்ல பிளேயர், ஓப்பன் பண்ணியிருக்காரு 1-2 மேட்ச். ஆ அதனால் அவரை அந்த மாதிரி கூட அனுப்பி பார்க்கலாம். ம் பட் நம்பர் 3 வில் பி சூரியகுமார், நம்பர் 4 வில் பி திலக் வர்மா. திலக் வர்மா. ம் அது 2 சட்டுனா இருக்கும். ஓகே. எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுல, இந்த விக்கெட்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப கரெக்ட். ரீசெண்ட் மேட்சஸ்ல அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க? அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையா? சரியா இல்லை. ஓகே, இன்னும் சரியாகல. ஆமாம், ஆ சரி ஆகலை. போன வருஷம் மாதிரி இந்த டீம் இப்போ இல்லை. ஏன்னா நிதிஷ் ரெட்டி வந்து அடிக்க மாட்டேன்றான். ம் போன வருஷம் பிரமாதமாக அடிச்சிருந்தான் மேட்ச். ம். இந்த வருஷம் அடிக்கலை. ஆனால் 2வது வந்து இஷான் கிஷன் இஸ் நாட் டூயிங் வெல். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்றே அடிச்சார். ம் ம் ஆமாம், அது. ஸோ இப்போ என்னன்னாக்க எல்லாரும் அடித்தா தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். ஏன்னா பிகாஸ் டெய்லு பெருசாக இருக்குது. பேட் கமின்ஸ்க்கு அப்புறம் பெரிய டெய்ல் 5 பேர் இருக்காங்க. ம் அதனால் அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்க முன்னாடி 5 பேர் லட்சம். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். மீதி சார்.